சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். அவரிடம் பேசலாம். வணக்கம் முனாஃப், விவரங்களை பதிவு செய்யும். கோயம்பேடில் இயங்கக்கூடிய ஆமினி பேருந்து நிலையம் தற்போது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆமினி பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று தமிழக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7:30 மணிக்குள் அனைத்து ஆமினி பேருந்துகளும் பயணிகள் இல்லாமல் கிளாம்பாக்கத்துக்கு செல்ல காவல்துறையினர் தற்போது அறிவுறுத்தி வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து ஆமினி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்துதான் ஆமினி பேருந்துகள் இயக்கப்படுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்து வருகின்றனர். அதாவது 7 மணிக்கு முன்பாக இங்க பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் சென்று கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் 7:30 மணிக்கு தமிழக அரசு தெளிவாக தெரிவித்திருக்கிறது. 7:30 மணிக்கு மேலே கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்திலிருந்து எந்த ஒரு பேருந்திலும் பயணிகளுடன் ஏற்றி செல்லக்கூடாது. அப்படி ஏற்றி சென்றால் கிரிமினல் நடவடிக்கை பாயும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 7:30 மணிக்கு அனைத்து ஆமினி பேருந்துகளும் தாங்கள் பயணிகளுடன் இயக்குவோம் என்று தொடர்ந்து திட்டவட்டமாக அந்த ஆமினி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில அதிக அளவுல ஆமினி பேருந்து ஓட்டுநர்கள் குவிந்ததால் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதிக அளவுல பேரிகார்டுகள் கொண்டு வரப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் பேருந்துகள் வெளியே எடுக்காவிட்டால் பேரிகார்டுகள் வைத்து கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையம் மூடுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் 7:30 மணிக்குள் அனைத்து ஆமினி பேருந்துகளும் பயணிகள் இல்லாமல் கிளாம்பாக்கம் செல்ல காவல்துறையினர் தொடர்ந்து பிற்பகல் முதலே அறிவுறுத்தி வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து தாங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்துதான் பேருந்துகளை இயக்குவோம் என்று தொடர்ந்து ஆமினி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த அடிப்படையில தற்போது கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையம் போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர் 3 நாட்கள் விடுமுறை காரணமாக சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். அந்த அடிப்படையில குடியரசு தின விழா, தைப்பூசம் உள்ளிட்ட சனி ஞாயிற்று கிழமைகள் தொடர்ந்து இந்த விடுமுறை நாட்கள் என்பதால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள். அதற்காக இன்று ஒரு நாள் மட்டுமே 60,000க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில முன்பதிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில்தான் பேருந்து இயக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தற்போது முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் 7:30 மணிக்கு கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையம் வருவார்கள். அவர்கள் எப்படி மற்ற பகுதிகளுக்கு செல்ல முடியும் என்று அவர்களுடைய கோரிக்கையாகவே உள்ளது.